தம்பி 10th படிச்சுட்டு இருக்க, 10th மட்டும் முடி, உங்க லைஃப் அப்படியே சூப்பராக இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படு இப்போ மட்டும், சரியா அப்படின்ட்டு நிறைய பேர் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, என்கிட்டயும் சொன்னாங்க. 10th முடிச்சு வந்தா +2 சொல்லுவாங்க. +2 முடிச்சா காலேஜுக்கு அப்புறம் பிளேஸ்மெண்ட். சரி, எல்லாத்தையும் முடிச்சு வந்தாச்சு. வந்து இந்த சொசைட்டிக்குள்ள நின்னா சொசைட்டி எப்படி அண்ணாந்து பார்த்தா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்குங்க. அது ஏன் ஸ்கூல்லேயே நமக்கு வந்துட்டு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, அந்த எப்படி சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுங்கிற ஸ்கில்ஸை. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், வாங்க. ஸோ என் பேர் ராகின் ராதாகிருஷ்ணன். இது ஒரு வீலாக் சேனல். ஸோ இதில் கண்டென்ட்டும் பற்றி புதுசாக பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ஸோ பாயிண்ட் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மணி மேனேஜ்மெண்ட் தான். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ லைக் நிறையா சேலரிட் பீப்புளெலாம் நான் மீட் பண்ணியிருக்கேன், கசின்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க லைக் சேலரி வந்துச்சுப்பா 10 நாள் 5 நாள்லேயே எல்லா சேலரியும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்து சிரிப்பேன், சே இதெல்லாம் சும்மா அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிரிப்போம். எது வரைக்கும்னா நமக்காக நடக்கிற வரைக்கும் சிரிப்போம். ஸோ எனக்கும் அது நடந்திருக்கு, எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஸோ கொஞ்ச நாளில் எல்லாரும் மாதிரி எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அதாவது எவ்வளோ சேலரி வாங்குறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ சேலரி சேவ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். கரெக்டுங்களா? ஸோ மணி வந்துட்டு ஒரு 3 டைப்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணி வச்சுக்கணும். அதாவது பட்ஜெட்டிங், சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸோ கண்டிப்பாக பட்ஜெட்டிங்னா நம்ம சேலரி என்னன்னு நமக்கு தெரியும். அந்த பட்ஜெட்குள்ளே வாழ்ந்துட்டோம்னாலே பிரச்சனையே இல்லை. இந்த கடன் வாங்குறது, அது வாங்குறது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குன்னா நம்ம பட்ஜெட் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சேவிங்கிறது கண்டிப்பாக நம்ம லாங் டேர்முக்காக சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங் ரெண்டுமே லாங் டேர்மில் வரும். சேவ் பண்ணுறது எப்படி, இன்வெஸ்டிங் பண்ணுறது எப்படிங்கிறது ரொம்ப பெரிய டாபிக். அது நீங்கள் கண்டிப்பாக சர்ச் பண்ணி எதில் எப்படி சேவ் பண்ணலாம், கோல்டு வாங்கி வைக்கலாம், ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறது லைக் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்டே நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம சேலரிட் பீப்புளுக்கு. ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். இதெல்லாம் சொல்கிறவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடாதீங்க. நான் அப்படி இருந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படி இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஒரு லாங் டேர்மில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் முன்னாடியே பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளோட மணி பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும், எங்கே போகுதுன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே, பட் ஸ்டில் கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்முக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அப்போ தான் நம்ம இன்ஃப்ளேஷன் கூட நம்ம வந்துட்டு கடக்க முடியும். ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறது அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க. லைக் நீங்கள் இப்போ 2000 இருக்கீங்கன்னா 2000 நீங்கள் ஒரு முட்டை வந்துட்டு ஒரு 2 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க வச்சுக்கோங்களேன், ஒரு எக். அதே நீங்கள் இப்போ 2024 ஒரு எக் 2 ரூபீஸ்க்கு வாங்க முடியுமா? வாங்க முடியாது. ஸோ நீங்கள் அதே 2 ரூபீஸை சும்மா பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங் மட்டும் பண்ணிட்டே வந்துட்டு 2024 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மணியோட வேல்யூ குறையுதுங்க. ஸோ அதனால சொல்கிறேன் லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் நல்லா படிச்சுக்கோங்க. லைக் நிறைய ரிசர்ச் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் தான் எனக்கு தோணுது. அண்ட் மேபி லைக் அக்கௌண்டன்சி குரூப் இருக்கும் இல்லைங்களா, +1 +2 அவங்க எடுத்தவங்களுக்கு மேபி இந்த டாபிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஹெல்த். ஸோ மென்டல் ஹெல்த்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறது அதை நம்ம ஃபேஸ் பண்ணி வந்தவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக தெரியும். நம்ம ஸ்கூல் லெவலில் என்ன பண்ணியிருப்போம், லைக் ஃபிசிக்கலாக கண்டிப்பாக நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். லைக் இங்கே பாருப்பா, இங்கே பாடுறா, இங்கே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுற்றிட்டு இருந்திருப்போம். அது வந்துட்டு வேறு. ஆனால் சொசைட்டியில் வந்ததுக்கப்புறம் தான் மென்டல் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் ஹெல்த்தை பார்த்துக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மென்டல் ஹெல்த் பார்த்துக்கணுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு எனக்கு. ஸோ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த சொசைட்டியில். நீங்கள் எப்போவுமே உங்களோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க, வெளியே பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி மட்டும் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும். லைக் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுங்க. லைக் தப்போ ரைட்டோ பேசி விடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு வேளை ஓவராக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, முடியவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குன்ட்டு நிறையா தெரப்பீஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் அது கூட கன்சல்டிங் பண்ணலாம். அண்ட் இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸில் கூட இதை பற்றி அவேர்னஸ் எல்லாம் இருக்குது. லைக் மென்டல் ஹெல்த் பற்றியும் வந்துட்டு நிறையா பேசுகிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ 3rd பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிறது நீங்கள் கண்டிப்பாக ஒரு சேலரிடு ஜாபில் போய் நீங்கள் ஒரு வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வாய் தாங்க, வாய் இல்லைன்னா எதுவுமே இல்லைங்கிறது இந்த சொசைட்டி வந்துட்டு நமக்கு நல்லா புரிய வச்சிடும். நீங்கள் வாய் திறந்து நீங்கள் பேசினாதான் ஓகே இப்படி ஒரு ஆள் இருக்காங்கிறது தெரியும். ஸ்கூல் மாதிரி அவங்களாம் பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம மேலே வரணுங்கிறக்காகலாம் ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒன்று வேணும்னா நீங்கள் வாயை திறந்து பேசணும். அதுதாங்க கம்யூனிகேஷன். நான் இன்க்ளூட் பண்ணுற 10 பாயிண்ட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியான பாயிண்ட் இதுதான். அதாவது ஈஸியாக லேர்ன் பண்ணிருக்கிற பாயிண்ட். ஏன்னா கம்யூனிகேஷன் நம்ம வாயை திறந்தா கண்டிப்பா நம்ம யார்ட்டையாச்சும் பேசி தானே ஆகணும். ஏதோ ஒரு குரூப் போய் பேசுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலாச்சும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. நீங்க கண்டிப்பா பேசி தான் ஆகணும். 10 தடவை தப்பா பண்ணுவோம், பிரச்சனை இல்லை. 11வது தடவை கரெக்டாச்சுன்னா அது போதும் இல்லையா? ஸோ இந்த ஸ்கில் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு சொல்லியே கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஸ்கூல்ல கண்டிப்பா எப்படி சொல்றது, இந்த ஸ்பீச்சிங், தமிழ் ஸ்பீச், இங்கிலீஷ் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிங் எல்லாம் வைப்பாங்க.
ஆனால் எல்லாரும் வந்துட்டு ஆர்வமாக கலந்துக்கிறோமாங்கிறது தான் இங்கே ஒரு கேள்வி. அதாவது நமக்கும் தெரியாது இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு ஓகே இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் யூஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் இன்னும் எல்லாருமே கலந்துருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு தாட் வருது. ஸோ இது வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கூட நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பேசுகிற மாதிரி லைக் இந்த போட்டிங்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, லைக் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே ஜாயின் பண்ணி விடுங்க உங்களோட சில்ட்ரனை. அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு புரிய வைங்க. புரிஞ்சு வச்சதுக்கப்புறம் எப்போவுமே ஃபோர்ஸ் மட்டும் பண்ணாதீங்க, அது நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுற தப்பு. எப்போவுமே சில்ட்ரனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் நினைக்கிற அவுட்புட் கண்டிப்பாக வராது. 4th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் ஃபெயிலியர். ஸோ நிறைய பேர் நிறைய போட்டியில் கலந்துக்காததுக்கு ரீசனே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அவங்களால தாங்க முடியாது. போனால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ப்ரைஸ் அடித்தாதான் வெளியே வருவேன், அந்த மாதிரி இருக்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு அப்படியே தொடரும். அது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஃபெயிலியர் வந்துட்டு எப்போவுமே நல்லதுன்னு தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம இப்போ ஒரு லெவலில் இருப்போம் தெரியுமா, லைக் யாராக இருந்தாலும் அவங்க ஒரு லைக் லைஃப்பில் ஒரு இடத்துல இப்போ இருப்பாங்க. நீங்கள் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண ஃபெயிலியர்ஸ் தான் நமக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட் லெசனாக இருந்திருக்கும். அந்தந்த ஃபெயிலியர் லைக் அந்தந்த வயசில் அந்தந்த ஃபெயிலியர் நம்ம ஃபேஸ் பண்ணனால தான் நம்ம இப்போ இப்படி ஒரு பொசிஷனில் இருக்கோங்கிறது நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணுவோம். இதை வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்துட்டு நீங்கள் சில்ட்ரன்ஸ்குள்ள இன்னும் நல்லா புரிய வைக்கணும். ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு பெரிய ஒரு மேட்டரே இல்லை. லைக் அதுக்கு வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு போய் உட்காந்து அழுகணும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயமே இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ஹேண்ட்லிங் ஃபெயிலியர் இதை கற்றுக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லைங்க. லைக் எல்லாரும் ஒரு கட்டத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ரேட் வந்துட்டு ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ நீங்கள் பேசாமல் ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்குங்க, கண்டிப்பாக ஃபெயிலியர் வரும். ஆனால் நீங்கள் எவ்வளோ தான் ஃபெயில் பண்ணாலும் ஒரு இடத்துல நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க தெரியுமா. அந்த சக்ஸஸோட எப்படி சொல்கிறது, நீங்கள் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுவீங்க எங்கெங்கெல்லாம் ஃபெயில் பண்ணோமோ அந்தந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களை இப்போ ஒரு சக்ஸஸ் ஆக ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு தெரியும். ஃபெயிலுக்கு ஒரு அப்ரிவேஷன் கூட சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ ஒரு ஃபெயில் ஆகிறதுனா என்ன, முதல் தடவை லேர்ன் பண்ணுறோன்ட்டு அர்த்தம். 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் பவுண்டரிஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்னா லைக் ரிலேட்டிவ்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் ஈவன் தோ லைக் எவ்வளோ க்ளோஸான ஒரு ரிலேட்டிவாக இருந்தாலும் நமக்குன்ட்டு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணுங்க. அவங்க என்னதான் எவ்வளோ ரிலேட்டடாக இருந்தாலும் அவங்களுக்குன்ட்டு ஒரு பவுண்டரி நம்ம எப்பவுமே ஒரு வச்சுக்கணும். அது வந்துட்டு எப்பவுமே நல்லது. பவுண்டரிஸ் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க இருப்பாங்க, நம்ம அப்போ தான் வேலையை முடிச்சுட்டு வந்திருப்போம், திடீர்னு பார்த்தா கால் பண்ணிட்டு எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணு இந்த ஹெல்ப் பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் பண்ணுவோம். லைக் ஹெல்ப் பண்ணுறது வந்துட்டு தப்பான விஷயமே இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை விட்டு இன்னொருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்துட்டு நான் அந்த தப்புன்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்குன்ட்டு ஒரு பவுண்டரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அடுத்தவங்களோட பவுண்டரியும் நீங்கள் வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் ஒரு ஹெல்ப் கேட்குறீங்க, அவங்க இப்போ முடியலன்னு சொன்னால் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு மூவ் ஆன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஸோ டைம்னு பொறுத்துட்டிங்கன்னா, அதாவது இந்த உலகத்தில் ஒரு ராஜாவாக பிறந்தாலும் சரி, ஒரு நார்மலான பீப்புளாக பிறந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கிறது 24 ஹவர்ஸ் தான். அந்த 24 ஹவர்ஸில் நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அதுதான் முக்கியம். மற்றபடி நமக்கு டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டே இல்லை. எல்லாருக்கும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. நம்ம அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோங்கிறது தான் இங்கே மேட்டர். நம்ம டைம் இல்லைன்னு சொல்லுவோம், அப்புறம் திடீர்னு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு சோஷியல் மீடியா ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம்னு போகும். அப்போ வந்துட்டு அது டைம் இல்லையா? டைம் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ ஒரு வேலை செய்யணும், அது சரி அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த தள்ளி போடுறது தான் ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம முதல் தடவை 5 நிமிஷம் தள்ளி போடுவோம், அதுக்கப்புறம் 10 நிமிஷம் தள்ளி போடுவோம், அப்புறம் அதுபடி 1 மணி நேரம் ஆகும், அப்புறம் அது அப்படியே கிடக்கும், சரி நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோகாஸ்டினேஷன் வந்துட்டு நம்ம எப்போ பண்ணுறோங்கிறது வந்து நமக்கே தெரியாது. இந்த வார்த்தையை வந்து நீங்களே மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயத்த தள்ளி போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதை மைண்ட்லேயே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் எதுக்கு இப்போ தள்ளி போடணும், நான் இப்போவே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஆக்டிவாக பண்ணணும். உங்களுக்கு நிறைய டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்க்கிறதுனால. 7th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் புக்ஸ். ஏன்னா ஸ்கூலில் புக் ரீட் பண்ண சொல்லிக் கொடுக்கலையே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நான் இந்த புக்ஸ்ன்னு நான் மீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் நம்ம ஸ்டடீஸில் இருக்கிற சிலபஸை தாண்டி இருக்கிற நிறைய புக்ஸ். ஸோ நானும் வந்துட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கேங்க. ஒவ்வொரு புக்காக படிக்கிறப்ப தான் நம்ம சொசைட்டியை நல்லா லைக் அப்சர்வ் பண்ணி எழுதியிருப்பாங்க அந்த புக்ஸில். ஸோ வந்துட்டு ஒரு நம்ம கஷ்டப்பட்டு அடிப்பட்டு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புக்ஸை படிச்சிட்டோம்னா ஓகே இதுதான் வரப்போகுது, நம்ம ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். லைஃப்பை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்லுவேன். லைக் இதுதான் வரப்போகுதுங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா இந்த மாதிரி புக்ஸில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, புக்ஸ்னால என்ன இருக்கும், இன்ஃபர்மேஷன் தான். சில புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100 years ஆஃப் டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். லைக் 1990s என்னாச்சு, 1995 என்னாச்சு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைமில் இருக்கிற நம்ம லைஃபுக்கு தேவையான நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் ஒரு சில புக்ஸில். கண்டிப்பாக அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம்
தேடி படிங்க, ரொம்ப நல்லது. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 பேஜஸ் படிக்கிறதே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸை தாண்டி இந்த மாதிரி புக்ஸ் படிக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம எல்லாரையும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ இது வந்துட்டு இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுக்கு ஒரு இன்டர்லிங்க் இருக்குன்ட்டே சொல்ல முடியும். நம்ம எப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோமோ நமக்கு வந்துட்டு எல்லாமே நம்மளை சுற்றி எப்படி சொல்கிறது நமக்காகவே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக தருவாங்க. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்த வரைக்கும் நம்ம எப்படி ஒருத்தங்களை பார்த்தா ஹேண்ட் ஷேக் பண்ணணும், ஐ கான்டாக்ட் எப்படி வச்சுக்கணும், எந்த டோனில் பேசணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் இல்லைப்பா அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் கேரக்டர் இல்லையா, அது எப்படி வந்துட்டு எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரி யோசனையே வந்துட்டு தப்புன்னு தான் சொல்லுவேன். செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறதும் கண்டிப்பாக ஒரு ஸ்கில் தான். அதுக்கும் நிறையா மேனரிசம் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒரு லேர்ன் பண்ணிக்கிற ஸ்கில் தான், கண்டிப்பாக எல்லாருனாலையும் லேர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாப் ரெடினஸ். அதாவது இதில் என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10-15 வருஷம் அப்படி சீக்வன்ஸாக படிச்சுட்டே வரோம் இல்லைங்களா, அதோட அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஜாபில் லேண்ட் ஆகணும். ஆனால் இங்கே பாதி பேருக்கு என்ன ஆகுதுன்னா அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். எப்படின்னா அந்த படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணுற கூட நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறது நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். அது எதனால் வருதுங்கிறது வந்துட்டு நம்ம கண்டிப்பாக ஃபிகர் பண்ணியே ஆகணும். காலேஜஸும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 year or 3 year காலேஜ் படிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் இயர் அதாவது லாஸ்ட் இயர் மட்டும்தான் இந்த ஜாப் ரெடினஸ்க்கு அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. மீதி 3 yearsமே பார்த்தீங்கன்னா 3 year or 2 year ஒன்லி மார்க்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க அல்டிமேட்டாக ஒரு ஜாபில் போய் செட்டில் ஆக போகிறாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு ஒரு 1 or 2 years அடிஷ்னலாகவே ஜாப் ரெடினஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும்ன்ட்டு என்னோட ஒரு தாட். ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இந்த பாயிண்ட் நான் இங்கே ஏன் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம்னா அதை அவங்க சொன்னால் அதை நம்ம பண்ணணும், அந்த மாதிரியே நம்மளை ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அதாவது அது ஒரு கட்டத்தில் நமக்கு ஒரு பேட்டர்னாகவே நம்மளோட பிரெயினில் அது ஃபார்ம் ஆகிருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். லைஃப்ன்ட்டு வந்ததுக்கப்புறம் அது நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகுதுங்க. ஸோ அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கர்ஸ்னால் மட்டும்தான் இந்த சொசைட்டியில் கண்டிப்பாக சர்வைவ் ஆகி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க முடியும். ஸோ இது வந்துட்டு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்துட்டு கொஞ்சம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மளும் நம்மளோட சில்ட்ரன் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் கண்டிப்பாக கொண்டு வர்றாங்க. அதாவது ஒன்றும் இல்லைங்க, 2+2 4 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏன் 3+1 4 எழுதக்கூடாதா அப்படின்னு குழந்தை கேட்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் பாரு அப்படின்ட்டு நம்ம சொல்லி அவங்கள வந்துட்டு அவங்களோட பேட்டர்ன் வந்துட்டு நம்மளே வந்துட்டு டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அவங்க வந்துட்டு நல்லா திங்க் பண்ணுவாங்க, அவங்க நல்லா திங்க் பண்ண விடுங்க, நல்லா கொஷின்ஸ் கேட்க விடுங்க. அது வந்துட்டு லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு சைல்டுக்கு. ஸ்கூலில் இருக்கிற லெசன்ஸ் எல்லாருமே கற்றுக்கணும், ஓகே. பட் அதை தாண்டி நிறையா விஷயம் இருக்கிறது, அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ இப்படி கேமரா முன்னாடி பேசுறதுங்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் கண்டிப்பாக சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நான் எங்கெங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறதும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இந்த 10 பாயிண்ட்ஸ் இல்லாமல் உங்கள் மைண்ட்லேயே ஏதாச்சும் சில டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். இது வந்துட்டு சின்ன வயசுலேயே எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் சொசைட்டியில் நம்ம போகிறப்போ அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் உங்களுக்கும். ஸோ அதையும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் இதேமாதிரி நிறையா வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டச்சில் இருப்போம். ஸோ தேங்க்யூ.